ஆஃப் த பெஸ்ட் மூவிங்க. மிரட்டி விட்டானுங்க படத்தை. என்ன படம்னு உங்களுக்கு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருப்பீங்க. சிறை. என்னடா ரிலீஸ் ஆகி 1 மாசம் கழிச்சு வந்து பேசுறேன்னு பாப்பீங்க. நான் ஓடிடியில தான் பார்த்தேன், பார்க்க முடியல தியேட்டர்ல போயிட்டு. ஓடிடியில 23ஆம் தேதி ரிலீஸ் பண்ணாங்க. நேற்று நைட்டு தான் பார்த்தேன். சூப்பரா இருந்துச்சு. அது நல்ல ஒரு இது. அந்த சீனா பார்த்தோம்னா அந்த முஸ்லீம்ங்க பேர் வச்சிருவனுங்க எல்லாம் கெட்டவனுங்க கிடையாதுடா அப்படின்ற மாதிரி மத ரீதியா ஒரு கருத்து சொன்னதா இருக்கட்டும். இல்ல அப்படின்னா அந்த அப்துல்லான்ற பையன் அதான் வக்கீல் கிட்ட ஜட்ஜி கிட்ட பேச முடியல, ஆனா நான் தொழுதுக்கிறேன் நமாஸ் பண்ணிக்கிறேன்னுவான். அவன் இங்க நமாஸ் பண்ணுவான். அந்த கலையரசின்ற பொண்ணு பின்னாடி வந்து கோயில் சாமி கும்பிடுவாங்க. அவன் விக்ரம் பிரபு வந்து நடுவில் நிப்பாப்புல. அவருக்கு வந்து அந்த படத்துல கடவுள் நம்பிக்கை இல்லாத மாதிரி ஒரு கேரக்டர். ஃப்ரேம் பாருங்க ஜி அப்படின்ற மாதிரி சூப்பரா அந்த ஃப்ரேமை காமிச்சிருப்பாங்க. லாஸ்ட் எண்டிங் முடிக்க போது கூட இந்த மாதிரி நம்ம கிட்ட ஏதோ ஒரு சின்ன பவரா இருந்தாலும் அதை வந்து ஒரு ஒரு நல்ல விஷயத்துக்காக பயன்படுத்தணும், அதுக்காக குரல் கொடுக்கணும்ன்ற மாதிரி ஒரு எண்டிங் முடிச்சிருப்பாங்க. எனக்குன்னா இந்த அந்த பையனும் பொண்ணுலயும் யாராச்சும் ஒரு ஆள் சாவற மாதிரி காமிச்சிடாதீங்கடா, நல்லா முடியாதுடா, நல்லா கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டி பார்க்குற வரைக்கும் காமிங்கன்ற மாதிரி ஏதாச்சும் வச்சிருந்தேன். அதே மாதிரி ஹாப்பி எண்டிங் 2 பேர் சேர்ற மாதிரியே காமிச்சிட்டாங்க. சரியான மூவி. 2025 எனக்கு தெரிஞ்சு ஒரு 300 படம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். கடைசியா தான் வந்தார் விநாயக்ன்ற மாதிரி. டிசம்பர் 25 ரிலீஸ் பண்ணானுங்க. சூப்பரான படம். நல்ல நல்ல படம். சுரேஷ்ன்னு நினைக்கிறேன், சுரேஷ் ராஜ்குமார் நினைக்கிறேன் டைரக்டர். தலைவா வேற மாதிரி பிரிச்சு விட்டீங்க போங்க. பார்க்காதவங்க பாருங்க. ஓடிடியில ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எல்லாத்துக்கும் குடியரசு தின நல்வாழ்த்துக்கள்.